ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சாலிட் ஸ்டேட். Introductions. Matter can exist in the three different state, physical state, namely solid, liquid and gas. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன் தான், பார்த்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகேவா? If we look around us, you many find mostly solids rather than the liquid and the gases. அப்போ solids differ from the liquid and the gases by processing definite volume and shape. In the solids, the atom or molecule or ion are tightly held in their order of arrangement, and there are many types of solid such as diamond, metal, plastics, etc. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம், நிறைய சாலிட் ஸ்டேட்டை நம்ம பார்த்துக்கிறோம். And most of the substance thus that we use in our daily life in our solid state, we require solid with different preparations of various applications. Understanding the relation between the structure of solids and their property is very much useful in the synthesizing new solid materials such as different form. நிறைய இருக்குது. In this chapter we have studied the characteristic of a solid, classification structure and the properties. We also discussed the crystal defects and the significance. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துக்கிறோம். We have already learned the 11th standard. The gas molecules are randomly, without exerting reasonable force, one of one another. Unlike gases in the solid, atoms or ion or molecules are held together by the strong force of attraction. இதெல்லாமே பேசிக்ஸ், இதெல்லாமே 11th நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சாலிட்ஸ் ஹேவ் ஏ டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். எந்த ஒரு சாலிட் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஷேப் இருக்கும். அதுக்கு டெஃபினைட் வால்யூம் இருக்கும், அந்த டெஃபினைட் ஷேப் கண்டிப்பாக இருக்கும். அப்போ சாலிட்ஸ் ஆர் ரிஜிட்னாக்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அண்ட் இன்கம்ப்ரெசபிள், அழுத்த முடியாமல் இருக்கும். ஓகேவா? சாலிட் ஹேஸ் ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ், ரொம்ப எப்படி இருக்கும், நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அப்போ சாலிட்ஸ் ஹேஸ் ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அயான்ஸ் ஆர் molecular distance. Molecules have fixed position and can oscillate about their means positions. அப்போ சாலிட்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்னாக்க, ஒன்று கிறிஸ்டலின் சாலிட்ஸ், இன்னொன்று வந்து அமர்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா என்ன, அமர்ஃபஸ் சாலிட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னாக்க அமர்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸு, ரப்பரு, எக்ஸெட்ரா, இதெல்லாமே அமர்ஃபஸ். அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அயனிக் கிறிஸ்டல்ஸ், கோவலன் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அண்ட் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், அட்டாமிக் சாலிட்ஸ், இதெல்லாமே கிறிஸ்டலின் சாலிட்ஸ். அப்போ நம்ம டிஃபரன்சியேஷன் நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். We can classify solids in the following two major types based on their arrangement of the constitution. அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட்ஸ் ரெண்டு சாலிட்ஸ் சொல்லிருக்காங்க. The term crystals comes from the Greek word crystallos, which means clear ice அப்படின்னு அர்த்தம். The term was first applied to the transparent quartz stone, and then the name is used for solid bounded by many flat symmetrical arranged faces. இப்போ டிஃபரன்சியேஷன்ல நமக்கு நல்லாவே தெரியும். crystalline solids long range order என்ன சொல்லுவாங்க, லாங் ரேஞ்ச் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா அது பேர் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அமர்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னாக்கா ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே நம்ம படத்தை கொடுத்துருவாங்க பாருங்க, இந்த பாருங்க கீழே கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், செகண்டா இருக்கிறது பார்த்தோன்னாக்கா அமர்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் மாலிகுல்ஸ் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். படத்தை பாருங்க, கரெக்டாக அங்கங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் அமர்ஃபஸுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு அப்படி இருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க இது லாங் ரேஞ்ச் ஆர்டர். இது தான் சொல்லுவாங்க அமர்ஃபஸை ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டெஃபினட் ஷேப். இதுனா சொல்லுவாங்க இர்ரெகுலர் இன் ஷேப். அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம், டெஃபினட்டாக ஷேப் இருக்கதான் அர்த்தம். ஓகேவா? இதுக்கு இர்ரெகுலர் இன் ஷேப், நமக்கு இதில் எந்த ஷேப்பும் இருக்காது. ஓகேவா? அதாவது அங்கங்கே
தனித்தனியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு எந்த ஒரு ஷேப்பும் நம்ம அதை சொல்ல முடியாது. ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அனிசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு நம்ம அந்த சாலிடை கட் பண்ணாலும் இல்லை நம்ம எடுத்தாலும் கால்குலேட் மெஷர் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக அந்த ஆங்கிளில் இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறாங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் வச்சா உள்ள என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக கரெக்டாக கட் ஆகும். எந்த ஆங்கிளில் வச்சாலும் கரெக்டாக கோடுக்கு நேராக இருக்குது பாருங்க. ஆனால் இதில் அனிசோட்ரோபிக்கில் பாரு, நமக்கு மாலிகுல்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை. அதாவது என்ன பண்ணுறோம், ஹேட்டட்டாக இருக்குது. அப்படி இருந்தாக்கா அது பேர் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர், இது அனிசோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிறிஸ்டலின் தான் அனிசோட்ரோபிக்கு, அமர்ஃபஸ் ஐசோட்ரோபிக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். There are true solids. இதெல்லாம் சொல்லுவாங்க, they are considered as pseudo solids அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இதுக்கு நம்ம டெம்பரேச்சரை கரெக்டாக நம்மளால சொல்ல முடியும். யாருக்கு? கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு. ஆனால் அமர்ஃபஸ்க்கு நம்மளால அந்த மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஐஸ் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணுறோம்னு வச்சுங்க, இப்போ ஐஸ் எடுத்து மெல்ட் பண்ணக்குள்ள எந்த டெம்பரேச்சரில் அது உருகுன்றதை நம்மளால ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு மெழுகுவத்தி எடுத்து கொளுத்துனாக்கா நமக்கு எந்த டெம்பரேச்சரில் அது கரையும், அது எந்த இடத்துல போகுதுன்றது நமக்கு என்ன ஆகுது, தெரியாது. ஓகேவா? அதுதான் அது அமர்ஃபஸ். அப்போ அமர்ஃபஸுக்கு நம்ம கரெக்டான ஹீட் நம்ம சொல்ல முடியாது. இந்த டெம்பரேச்சர் தான் இது கரையுன்றது நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் கிறிஸ்டலினுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக சொல்ல முடியும். அதனால தான் டெஃபினட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இதுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டிஃபைன்டு, இதுக்கு நாட் டிஃபைன் நம்ம சொல்லியிருக்காங்க. தே ஹேவ் ஏ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இதுக்கு மெல்டிங் பாயிண்ட்டு ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல தான் இது மெல்ட் ஆகும்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அதில் எந்த இடத்துல மெல்ட் ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதாவது கிராஜுவலி சாஃப்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓவர் த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ பி மாடுலேட்டட், மோல்டட். எக்ஸாம்பிள்ஸ் NaCl, டைமண்ட் எக்ஸெட்ரா. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரப்பரு, பிளாஸ்டிக்கு, கிளாஸு எக்ஸெட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்னது அயானிக் சாலிட்ஸ். தி ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ், அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் கேட்டையான் அண்ட் ஆனியான். ஒரு கேட்டையான் இல்லை ஆனியானோ ரெண்டுமே இருக்கிறதான அது அயானிக் கிறிஸ்டல்ஸ். அப்போ அது கேட்டையான் சார்ஜ் இருக்கணும், ஆனியான் சார்ஜ் இருக்கணும். தே ஆர் பவுண்டட் டுகெதர் பை த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ். ஓகேவா? அப்போ ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலயமா தான் என்ன பண்ணுவது, பவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கேட்டையான்ஸ் ஆர் சரௌண்டட் பை மெனி ஆனியான்ஸ் ஆஸ் ப்ராசஸ் வைஸ் வெரிசா. அப்போ ஒரு கேட்டையனை சுற்றி ஆனியான் இருக்கும், ஆனியனை சுற்றி கேட்டையான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒன்று விட்டு ஒன்று தான் அங்கே சுற்றி இருக்கும். ஓகேவா? அயானிக் கிறிஸ்டல்ஸ் ப்ராசஸ் definite crystal structure, many solids of cubic close packed. For example, the arrangement of Na and Cl minus ion of NaCl crystals. இதானது ionic crystals னு சொல்றாங்க. Very very important characteristic of ionic solids. Ionic solids have high melting point. These solids do not conduct electricity. அயனிக் சாலிட்ஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அந்த மாதிரி தீஸ் சாலிட்ஸ் டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. பிகாஸ் தி அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தர் லாட்டிஸ் பொசிஷன். அதாவது கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே படத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்தந்த பொசிஷனில் அதாவது இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நமக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் தே டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்டில் என்ன ஆகாது, நமக்கு conduct ஆகாது. They do not conduct electricity in the molten state when dissolved in water, because the ions are free to move in the molten state or solution. They are hard as only strong external force can change the relative positions of ion. So இந்த நாலுமே அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யாருன்னாக்கா நமக்கு கோவலன்ட் சாலிட்ஸ். கோவலன்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோவலன்ட்? ஈக்குவலண்ட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் அஸ் த கோவலன்ட். நமக்கு தெரியும். அப்போ கோவலன்ட்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா, த கோவலன்ட் சாலிட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆட்டம் ஆர் பவுண்ட் டுகெதர் இன் எ 3-dimensional network entirely by covalent bond. Examples:
diamond, silicon, carbide. Such a covalent network crystals are very hard and very high melting point. They are usually poor thermal and electrical conductor. இதெல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு புவர் தெர்மலாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், அதோட மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்குனாக்கா கோவலண்ட்டுக்கு. மாலிகுலர் சாலிட்ஸ்னா யாருனாக்கா, இன் ஏ மாலிகுலர் சாலிட்ஸ் த கான்ஸ்டியூவன்ட் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ் தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த வேண்டர்வால் ஃபோர்ஸ். வேண்டர்வால் ஃபோர்ஸ் ஹோல்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப they are generally molecular solids are soft and they do not conduct electricity. Electricity என்ன பண்ணது, கண்டக்ட் பண்ணாது. The molecular solids are further classified into 3 types. 3 டைப்பா பார்க்க போறோம். ஓகேவா? Thank you students.